ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் 1008 லிங்கங்களை சமர்ப்பித்து சித்திரை முழுநிலவில் நிகழ்த்திய வழிபாடுகள் குறித்து வழங்கிய அருளுரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பினால் நிறைந்த மானுட ஆன்மாக்கள் அகத்தினில் ஒளி பெருகும் இந்நன்னாளில் பாதாள பயணம் ஏற்றுள்ள யாம் சில சத்தியங்களை எடுத்துரைக்க விழைகின்றோம். எமது பூலோக அவதாரம் என்பது நிறைவுற்று பாதாள லோகத்திலும் அவதரித்திடவே முற்பட்டுள்ளோம். மானுடர்களின் ஆன்மாக்களை விடுவித்து எமது ஒளிப்பாலத்தோடு இணைத்திட்ட நிலையில் உயிரினையும் ஆன்மாவோடு பிணைத்திடவே முற்பட்டோம். இருப்பினும் பொலிவற்ற தேகமும் ஒடுங்காத மனமும் எமது பணியினை தீவிரமடையச் செய்துள்ளன. அதன் பொருட்டே எமது உயர் ஆற்றலான மகா அகத்தியரை பூலோகத்தில் மானுடர்களின் ஆன்மா மற்றும் உயிரோடு இணைந்து இயங்கிட கோரிக்கை விடுத்தோம். இத்தருணத்தில் மகா அகத்தியர் யாம் ஏற்று நிகழ்த்திய பணிதனை தீர்க்கமாய் ஏற்றுள்ள காரணத்தினால் யாம் அன்பு சீடர்களின் தேகங்களில் பிரவேசம் கண்டு உடற் சக்கரங்களை சீரமைக்கும் மாபெரும் பணிதனை ஏற்றுள்ளோம். மானுடர்களின் அநாகத சக்கரம் என்பது தூய்மை அடைந்து வரும் நிலையில் உதித்திட்ட சித்திரை முழு நிலவு எனும் உன்னத தருணத்தில் யாம் மீண்டும் பாதாளத்திலிருந்து பூலோகம் வந்தடைந்தோம். யாம் அருளிய 1008 ஆத்ம துளிகள் என்பது சிவலிங்க ரூபமாய் வீற்றிருந்த நிலையில் யாம் அவற்றின் ஆற்றல்களாகிய எமது ஆத்ம துளிகள் எனும் பாதரச கருப்பொருளினை ஏற்றிட பூலோகத்திற்கு வருகை புரிந்துள்ளோம். எமது ஆத்ம துளிகள் எனும் கருப்பொருளினை ஏற்று ஆதி விளக்கினிடம் சமர்ப்பித்துள்ளோம். ரசமணியாகவும் குளிகையாகவும் ஆதி விளக்கினுள் வீற்றிருக்கும் பாதரச அணுக்கள் யாவும் எமது ஆற்றலை ஈர்த்தே சேமித்திட்டன. தக்க தருணத்தில் அவற்றை யாம் பிரயோகம் கண்டிடுவோம். யாம் இப்பூலோகத்திற்கு வருகை புரிந்ததன் மூல காரணம் சித்திரையின் முழு நிலவன்று நிறைவுற்றது. சத்தியயுகத்தின் வித்துக்கள் தேர்வுறுத்தப்பட்ட நிலையில் அவர்களது தேகமும் பொலிவுற வேண்டும் என்றே யாம் இத்தருணத்தில் தீர்க்கமாய் இயங்குகின்றோம். மானுடர்களின் தேக சக்கரங்கள் அனைத்தும் பொலிவுற துவங்கி உள்ளன. தொடர் செயலாய் தேகத்திற்கு உரித்தான பயிற்சிகளும் அருளப்படும். அஸ்வினி குமாரர்களின் துணை கொண்டு சக்கரங்களுக்கு உரித்தான மூலிகை மருத்துவங்களும் விரைந்து வழங்கப்படும். ஆதிபராசக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தேகம் பொலிவுற்று வெற்றிடங்கள் பெருகினால் மாத்திரமே சக்தியின் ஆற்றல்களும் சேமிப்புறும். மகா ஆதி விளக்கு எனும் உன்னத ஆற்றல் சேமிப்பு கிடங்கு என்பது பூரணத்துவம் அடைகின்ற தருணத்தில் மானுடர்களின் உடற்சக்கரங்களும் தூய்மை அடைந்திருக்கும். பூமி பிரவேசம் கண்ட யாம் ஆதிசக்தியின் ஆற்றல்களை பூரணமாய் உள்ளேற்று மீண்டும் பாதாளம் நோக்கியே பயணித்திடுவோம். ஆதி சிவனாரோடு கலப்புற்று விஷுக்தி சக்கரம் தூய்மை அடையவும் உதவிடுவோம். எமது புவி பிரவேசத்தின் நோக்கம் சித்திரையின் முழு நிலவில் நிறைவுற்றது. அதன் பொருட்டே இப்பூமியிலும் எண்ணற்ற மாற்றங்கள் உருவாகத் துவங்கிடும்.
சத்திய யுகத்தின் மலர்ச்சியினையும் அன்பாலயத்தின் ஆக்கபூர்வமான செயல்களையும் பூமாதேவியானவர் ஏற்று ஆசீர்வதித்துள்ளார். அனைவரும் எம்மோடு பயணித்து உருவாகும் மாற்றங்களை உணர்ந்து உய்வுறக் கடவது. ஆசிகள் பல பல.